கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்கிறோம். ஜிஎஸ்டி உயர்வால் இன்னைக்கு அத்தனை ஆலைகளும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இங்கு இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இங்க எப்ப பார்த்தாலும் நம்ம சிறு குறு தொழிலை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரைக் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலை நிச்சயமாக மாறி இங்கு மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றுவார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். இங்க சிங்காநல்லூர் பகுதியில் 20 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வருகிறது. அப்போ இங்க இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தண்ணீர். ஆனா இங்க இருக்கின்ற சிங்காநல்லூர் பகுதி மக்களுக்கு குடி தண்ணீர் இல்லை என்றது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்களில் நெல்லிக்கனியாக தெளிவாக புரிய வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இங்க இருக்கின்ற SIHS காலனி மேம்பாலங்கள் பல வருடங்களாக கட்டி முடிக்கப்படவில்லை. அதே மாதிரி இங்க சூர்யா நகர்ல இருக்கின்ற ரயில்வே கேட் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நிரந்தரமாக திறந்து இருக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க இருக்கின்ற அனைத்து சாலைகளுமே நம்ம பார்த்தோம்னா மிக மோசமாக குண்டும் குழியுமாக சாலைகளாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெற்று வந்து நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ராமச்சந்திரனுடைய தந்தையாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் கோவிந்தராஜ் அவர்கள் சிங்கை பகுதியில அனைத்து மக்களுக்காகவே பாடுபட்டு மிக சிறந்த அளவிலே பணியாற்றி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய புதல்வருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும், நிச்சயமாக வெற்றி பெற செய்யணும். இப்ப நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்குமே நாம ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நமது வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு தருவீர்களா? மிகப்பெரிய வெற்றியை ஜி ராமச்சந்திரனுக்கு வாங்கி தருவீங்களா? இரட்டை இலை சின்னத்திற்கு அவங்க வெற்றியை நீங்கள் வாங்கி தருவீங்களா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த தொகுதி பொறுப்பாளர் மட்டும் இல்ல, நமது கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் SP வேலுமணி அவர்களுடைய